விஜய் கிட்ட கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அவர் சீமானுக்கு பார்வையில் சொல்லணும்னா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு தொங்கு சதையாட்டு இன்னொரு திராவிட கட்சியாட்டு நிற்கிறாருன்னு சீமானுக்கு அர்த்தமா அதை சொல்றாரு. தான் கொள்கையில உறுதியா நிக்கிறத சீமான் பறைசாற்றுறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. இலவசங்களுக்கு ஆதரவா விஜய் நிற்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் பேர்லயும் அண்ணா பேர்லயும் பிச்சை எடுக்கிறாரு. ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் தங்களோட பாப்புலாரிட்டியை காசாக்க விரும்பல, வியாபாரம் பண்ண விரும்பல. விஜய் அரசியல் வியாபாரி, லாப நோக்கில் அதை வியாபாரம் பண்ண வாராருங்கிறார். அடுத்தாப்புல நீங்க உங்க பாப்புலாரிட்டியை காசாக்கிறதுக்கு பதவியாக்குறதுக்கு நீங்க ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்யசபா பதவி கேட்டீங்க. சர்க்கார் படத்தை அடிச்சு நொறுக்கின அதிமுக ஆட்சியில எடப்பாடி கிட்ட போய் மாஸ்டர் படத்துக்கு கொரோனா டைம்ல அதிக இருக்கைக்காக நீங்க அங்க போய் நின்னீங்க. அதை ரெட்டி காரு புரிஞ்சுடுங்க. ரெட்டி காரு ஜான ஆரோக்கியசாமி நாயுடு காரு புரிஞ்சுடுங்க. தமிழர் அடையாளத்தை நான் முன்னெடுக்கிறேன். அவங்க பிறமொழியாளர்களை வச்சு விஜய் அரசியல் பண்றாருங்கிறத காட்டுறதுக்கும் ரஜினி அஜித்குமார் நேர்மையானவங்கிறதுக்கும் சீமான் பேசியிருக்காரு. 100% உண்மை. விஜய சீமான் அந்த அடி பயங்கரமா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெய்லர் தான் இப்ப விட்டுருக்கிறாரு. மெயின் பிக்சர் என்ன வரும்? சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. அதாவது சீமான் அவர்கள் நம்ம விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரஜினி சாரும் ஒரு ஸ்டேஜில் புதிய கட்சிகளும் வருது, புதிய எதிரிகளும் வராங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சிருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பேசுகிறாங்க. இந்த பக்கம் கூட்டம் சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டம் அஜித் அவர்களுக்கும் வரும், ரஜினி அவர்களுக்கும் வரும், நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வரும்னு கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? நயன்தாராவுக்கு இதோட 2 மடங்கு கூட்டம் வரும்னு சொல்லியிருக்காரு. சன்னி லியோனுக்கு கேரளாவில் கூட்டம் வந்தது சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கும் ராஜ்குமார் மரடானாவுக்கும் பெரிய கூட்டம் பீகாரில் அதுன்னு சொல்கிறார். அவர் என்ன வர்றாருன்னா, விஜய் கிட்ட கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அவர் சீமானுக்கு பார்வையில் சொல்லணும்னா இன்னொரு திராவிட தொங்கு சதை, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு தொங்கு சதையாட்டு இன்னொரு திராவிட கட்சியாட்டு நிற்கிறாருன்னு தான் சீமானுக்கு அர்த்தமாக அதை சொல்கிறாரு. தான் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாரா இருக்கிறதாட்டு அவர் சொல்கிறாரு. தந்தை பெரியாரை ஸ்டாலின் பெரிய அளவுக்குள்ள குளோரிஃபை பண்ணி போகிறாரு. அடுத்தபடியாக எடப்பாடி பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டார். இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா. அப்போ படையாட்சிக்கெல்லாம் பாரத ரத்னா கேட்க மாட்டீங்களோ? எடப்பாடி பழனிசாமி தாளிங்க நாடாருக்கெல்லாம் பாரத ரத்னா கேட்க மாட்டீங்களோ? உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள வஉசிக்கெல்லாம் பாரத ரத்னா கேட்க மாட்டீங்களோ? வெள்ளாளர் ஓட்டு, நாடார் ஓட்டு, வன்னியர் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ எடப்பாடி பழனிசாமி? சரிதானே? தானே. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு சீமான் தெளிவாக நிற்கிறாரு. தான் கொள்கையில் உறுதியாக நிற்கிறத சீமான் பறைசாற்றுறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. இலவசங்களுக்கு ஆதரவாக விஜய் நிற்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் பேர்லையும் அண்ணா பேர்லையும் பிச்சை எடுக்கிறாரு. எம்ஜிஆர் பேர்லையும் அண்ணா பேர்லையும் விஜய் பிச்சை எடுக்கிறாரு. சீமான் கடற்கரை அழக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி சமாதி கெடுக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த அழகான கடற்கரையில் திராவிட சுடுகாடு ஆக்கிட்டாங்கன்னு கொள்கையில் நிற்கிறார். தமிழ் தேசியங்கிறதுல வெளியே தெளிவாக நிற்கிறார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தின் அடையாளம் இன்னும் தந்தை பெரியார் தமிழின தலைவர் அல்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் தமிழின தலைவர்னு சொல்கிறாரு. பாரத ரத்னா வந்தாலும் கூட வஉசிக்கு ஏன் பாரத ரத்னா இல்லை, பாரதியாருக்கு ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. எடப்பாடி மாதிரி அவர் சொதப்பல் அரசியலை பண்ணலை. எடப்பாடி மாதிரி பல சமூகங்கள் வாக்குகளை இழக்கக்கூடிய ஒரு அரசியலை சீமான் பண்ணலை. இப்படி தன்னுடைய அரசியல் தெளிவானது. ஸ்டாலினும் எடப்பாடியும் விஜயும் ஒரே சைடு நிற்கிறாங்க. நான் மாற்று சைடில் நின்று தெளிவாக நிற்கிறேன். பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்கிறேன். இதுலேயும் எடப்பாடியோட சொதப்பல் அரசியலை நாடார், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், தேவேந்திரகுல வேளாளர் உணர்வுக்கு எதிராக எடப்பாடி பேசுகிற அரசியலை சீமான் அடித்து தட்டி தூக்கி மேலே போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே சீமானுக்கு தென் மாவட்டத்தில் எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம். இது இந்தியா டுடே மணி. அறிவு நாணயம் இருந்ததுன்னா கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். பிரியன் அறிவு நாணயம் இருந்தால் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். சுமன் ஸ்ரீராமன் அறிவு நாணயம் இருந்தால் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இன்னும் கேசி பழனிசாமி அறிவு நாணயம் இருந்தால் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். 30,000 ஓட்டு அதிகம். அப்போ சீமான் இதில் பெரிய வளர்ச்சியை பெற்றுட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சீமான் எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டை மாறினதில் சீமானுக்கு ஒரு இமேஜ், லீடர்ஷிப் உறுதியாக நிற்கிறாருன்னு ஒரு இமேஜ் ஏறுது. விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்காததில் சீமானுக்கு இமேஜ் ஏறுது. ஈரோடு கிழக்கில் நிற்காததில் சீமானுக்கு இமேஜ் ஏறுது.
இந்த காலகட்டத்தில் விஜயை வச்சு பலரும் சீமானை கம்பேர் பண்ணி சீமானை மட்டம் தட்டுற வேலையை பண்ணுறாங்க. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ளே வராரு. வந்து நீ அரசியல் வியாபாரி விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வரல, பரையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு அரசியல் வியாபாரி விஜய் களத்துக்குள்ளே வரலன்னு சீமான் அடிக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் நீ அரசியல் வியாபாரி களத்துக்குள்ளே வரலன்னு அடிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் தங்களோட பாப்புலாரிட்டியை காசாக்க விரும்பல, வியாபாரம் பண்ண விரும்பல. விஜய் அரசியல் வியாபாரி, லாப நோக்கில் அதை வியாபாரம் பண்ண வாராருங்கிறாரு. லாப நோக்கில் விஜய் வியாபாரம் பண்ண இடத்தெல்லாம் புட்டு வைக்கிறாரு. நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்து உதயம் தியேட்டருக்கு எதிரான நிலத்துக்கு பல மடங்கு மதிப்புள்ள நிலத்தை கலைஞருக்கு ஜால்ரா போட்டு கலைஞர்கிட்ட நின்று அந்த திமுக குடும்பத்துக்கு ஜால்ரா அடித்து நிலத்தை வாங்கிக்கிட்டீங்க. ஒன்று. அடுத்தாப்புல நீங்கள் உங்கள் பாப்புலாரிட்டியை காசாக்கிறதுக்கு பதவியாக்குறதுக்கு நீங்கள் ராகுல் காந்தி கிட்ட போய் நின்று ராஜ்யசபா பதவி கேட்டீங்க. இந்த மாதிரி உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே உங்களோட சர்க்கார் படத்தை அடித்து நொறுக்கிற அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கிட்ட போய் மாஸ்டர் படத்துக்கு அதிக கொரோனா டைமில் அதிக இருக்கைக்காக நீங்கள் அங்கே போய் நின்னீங்க. வியாபாரம் தான் உங்களுக்கு குறி. உங்களோட பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் வியாபாரி விஜய், அப்படியே இதை ரீலா போட்டு விடுங்கப்பா, அரசியல் வியாபாரி விஜய்ன்னு சீமான் வந்து அதை அடிக்கிறார். போட்டுருவாங்க சார், போட்டுரு கண்டிப்பாக அரசியல் வியாபாரி விஜய்ன்னு எல்லாம் வச்சு அடிக்கிறார். அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து கொள்கை உறுதியாட்டு அண்ணாவே எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய விஜயை அண்ணாவே 3 படி அரிசின்னு சொல்லிக்கிட்டு பொய்யான நடைமுறை சாத்தியம் இல்லாத அதை வச்சு நான் நோட்டிட்டு அண்ணாவே நடைமுறை சாத்தியம் இல்லாத இதை வச்சுக்கிட்டு ரெட்டிகாரு தமிழர் அடையாளத்தை அழித்த திராவிட தலைவர் அண்ணா, அவருக்கு கடற்கரை அவருக்கு சமாதி கடற்கரை அழக கிடைக்குதுன்னு ஓங்கி அடிக்கிறாரு சீமான். அப்போ இந்த இடத்துக்குள்ள தான் கொள்கை உறுதி கொண்டவனும் விஜய் தன்னோட பாப்புலாரிட்டியை காசாக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாருன்னு சீமான் அடிக்கிறாரு. அதில் ரஜினி அஜித் போன்றவங்க பாப்புலாரிட்டியை வந்து வியாபாரமாக்கலன்னு ஓங்கி அடிச்சிருக்கிறாரு சீமான். அதில் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்கினாரு, ஊழல் பெருச்சாளின்னு எம்ஜிஆரையே அடிச்சு நொறுக்கினாரு. ஸோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு கோலத்தனமாக அண்ணாவையும் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்க போகக்கூடிய விஜயை விட அண்ணா எம்ஜிஆர் திராவிட அடையாளங்களை அடித்து தமிழர் அடையாளத்தை முன்னிறுத்தக்கூடிய சீமான் கமல்ஹாசனை விட தாண்டி இன்னைக்கு 8.3க்கு வந்த மாதிரி விஜய் கம்பாரிசனை தனக்கு சாதகமாக்கி மேலே ஏறுவாருங்கிறத சீமான் காட்டிட்டாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு விஜய் தூக்கி பிடிக்கக்கூடிய அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அடித்து தமிழர் அடையாளம்னு சீமான் ஏறுறாரு. இதை வெளிப்படுத்தும் போது தான் சீமான் வந்து ரஜினி அஜித் போன்றவங்க தங்களோட பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க விரும்பல, விஜய் அரசியல் வியாபாரி, அண்ணாவையும் எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய அரசியல் வியாபாரின்னு சீமான் வாங்கி அடிக்கிறாரு. நான் கொள்கை உறுதி கொண்டவன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர் தலைவர் நான் நிரூபிப்பேன், கடற்கரை அழக அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா சமாதி கெடுக்குதுங்கிறத உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறேன். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். மக்கள் போல்டான சீமானை ஆதரிப்பாங்க, பிச்சை எடுக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய விஜயை புறக்கணிப்பாங்க. அது நான் ரெட்டிகாரு புரிஞ்சுக்கிடுங்க, ரெட்டிகாரு ஜான அரங்கிசாமி நாயுடு காரு புரிஞ்சுக்கிடுங்க, தமிழர் அடையாளத்தை நான் முன்னெடுக்கிறேன், அவங்க பிறமொழியாளர்களை வச்சு விஜய் அரசியல் பண்ணுறாருங்கிறத காட்டுறதுக்கும் ரஜினி அஜித்குமார் நேர்மையானவங்கிறதுக்கும் சீமான் பேசியிருக்காரு. 100க்கு 100 இது உண்மை. நாமினேட்டட் ராஜ்யசபா அண்ணன் ரஜினி நினச்சா கிடச்சிருக்கும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரஜினியை கொண்டு வரணும்னு நான் மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அப்போவே என்னை கூப்பிட்டு என் அரசியல் ரீதியாக என் பேரை எடுக்காண்டா ரவீந்தர், உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கிறேன்னு என் மேலே உள்ள பாசத்தில் சொன்னார். நான் மராத்தாக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, மராத்தாக்கள் வந்து அப்துல் ரஹ்மான் ஆந்திலே சிஎம்னாலும் எழுத்து அடிக்க பார்ப்பாங்க, இந்திரா காந்திக்கு அவங்களுக்குள்ள ஃபைட்டில் அப்துல் ரஹ்மான் ஆந்திலே வச்சாப்புல மராத்தா சேர்த்து அடித்தாங்க. அதே மாதிரி சுஷில்குமார் சிண்டேயை வச்சாலும் அவர் வந்து மகரில் கொஞ்சம் நம்ம வள்ளுவர் பறையர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் அப்பர் ஷெட்யூல் காஸ்ட் மாதிரி அவரை வச்சாலும் எதிர்ப்பாங்க, பட்னாவிஸை வச்சாலும் அவங்க எதிர்ப்பாங்க. அது மராத்தாவுக்கு உள்ள கேரக்டர். இந்த அவங்க பிராமணர்களை தான் எதிர்ப்பாங்கன்னு இல்லை, அவங்க சீஃப் மினிஸ்டராக இல்லாமல் வேறு யார் சிஎம்ஆட்டு அங்கே இருந்தாலும் எதிர்ப்பாங்க. காம்போசிட் ஸ்டேட்ஸில் பிராமின்ஸ் இருந்தாங்க, மொரார்ஜி அந்த நிறைய பிராமின்ஸ் இருந்தாங்க. குஜராத் மகாராஷ்டிரா சேர்ந்திருக்கும் போது, மகாராஷ்டிரா மட்டும்னு வரும்போது மராத்தா வெரி பவர்ஃபுல். அப்போ மராத்தாக்கள் வந்து மோடிக்கு எதிராக போகிறாங்கங்கும் போது நடந்துட்டு எம்பி தொகுதியில் தோக்கடிச்சு கொடுத்துட்டாங்களே கொஞ்சம்.
அப்போ அண்ணன் ரஜினிகாந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக்குனா அது நியூட்ரலைஸ் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஆரிஃப் முகமது கான் தான் சொன்னேன். இன்னைக்கு பீகாரில் பிரசிடென்ட் கவர்னராக இருக்கக்கூடியவர். ரெண்டாவது ட்ரைபலை சொன்னேன். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு மூணாவது இதாக தான் மராத்தாங்கிற இதை சொன்னேன். இவர் ராம்நாத் கோவிந்த் கூட இன்னொரு டைம் கொடுக்கலான்னு யார் என்னன்னு சொல்லும்போது அண்ணன் ரஜினிகாந்தையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக்கலான்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன கூப்பிட்டு வேண்டாம் ரவீந்தர், என்ன நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வராதீங்க வேண்டான்னு கேட்டார். ஸோ அவருக்கு தன்மை வேற. எப்போ வேணாலும் நாமினேட்டர் ராஜ்யசபா ரஜினியால் வாங்க முடியும். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. விஜய் ராஜ்யசபாவுக்காக இனம் அளிக்கப்பட்ட போது ராகுலை பார்த்தாரு. இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு சீமான் அடித்தார். இன்னும் சீமான் அடிக்கிற அடி பெரிய அடியாக இருக்கும். இந்த அடி விஜய் வச்சு சீமான மட்டம் திட்டலான்னு இருக்க உருது முஸ்லீமுக்கு, தேவாங்கர் செட்டியாருக்கு, 24 மணி தெலுங்கு செட்டியாருக்கு, எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு உங்கள் கணக்கு தவறு, சீமான் தான் ஏறி வருவாருங்கிறது அதை உணர்த்தும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, கொள்கை கோட்பாட்டு அற்றவர்னு சீமான் அடித்து நொறுக்குவார். அதில் விஜய் யாரை கேடயமாக எடுத்துகிட்டு வராரோ அண்ணா, எம்ஜிஆர் அவங்களையும் அடிக்கிறதுக்கு சீமான் தயங்க மாட்டார். அப்படி எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி தான் இன்னைக்கு சீமான் 8.3% இருக்கிறாரு. கடற்கர இயற்கை அழகை கெடுக்குதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு 8.3% ஓட்டு எடுக்கிறாரு. ஸோ வாண்டண்டா வகையாக மாட்டிக்கிடுவார். எம்ஜிஆர் ஆட்சின்னு விஜய் சொல்லும்போது அப்போ திருப்பி அடிப்பார் விஜய சீமான். அந்த அடி பயங்கரமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ லேசாக தான் இது என்ன ட்ரெய்லர் தான் இப்போ விட்டுருக்கிறாரு. மெயின் பிக்சர் என்ன வரும் இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். விஜயை நொறுக்கி தள்ளிடுவார். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். அது நான் என்னென்ன இதிலெல்லாம் லாபம்னு சொல்லிட்டேன்ல. சீமான் பரையர் தேவேந்திரருக்கு 5% உயர்த்தணுங்கிறாரு. விஜய் படம் ஓடுறதுக்காக அருந்ததியரை எதிர்க்க முடியாமல் இருக்கிறாரு. சீமான் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்காக இருக்கிறாரு. விஜய் படம் ஓடுறதுக்காக வன்னியர் பரையர் இஷ்யூவில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கிறாரு. பஞ்சமண்டலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்கிறாரு. விஜய்க்கு அதுக்கு ஸ்டாண்டு கிடையாது. பலர்களே பாண்டியர்கள் பட்டியல் வெளியேற்ற வேணும்னு சீமான் கேட்குறாரு. இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் விஜய் இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபமாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் கூட்டம் 2024 விட 2 மடங்கு சீமானுக்கு ஏறிட்டு. சுமன் ஸ்ரீராமன், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, இந்தியா டுடே மணி, பிரியன், எல்லாரும் லிஸ்ட் எடுத்து பாரு. அந்த கூட்டத்தையும் பாருங்க, இந்த கூட்டத்தையும் பாருங்க. 2 மடங்கு கூட்டம் 24 விட 25க்கு. அதுக்கு காரணம் களத்தில் விக்கிரவாண்டியில் நின்னது, ஈரோடு கிழக்கில் நின்னது, எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறி சீமா நிலைப்பாட்டில் மாறாமல் ஸ்டெடியா நிலைப்பாட்டில் போகிறதெல்லாம் முக்கிய காரணம். அதையும் தாண்டி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய இது. ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் அரசியல் வியாபாரம் பண்ணலைன்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் வந்த கைத்தட்டலை பாருங்க. இந்த கூட்டத்தில் வந்த கைத்தட்டலை பாருங்க. நீ போட்டு பாருங்க. இந்தியா டுடே மணி, கில்லிங் இன் சைலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது, விட மாட்டோம். ஒவ்வொருத்தரும் அறிவு நாணயத்தோட இருக்கிறீங்களாங்கிறத சொல்லி சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அறிவு நாணயமற்ற செயல் ஏதாவது செய்தோம்னா சொல்லுங்க, தப்புன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போவோம். உண்மை, நேர்மை, நாணயம் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி பேச எங்களால் முடியுது. சகோதரர்கள், நண்பர்கள், நலம், அவங்களுக்கு நலம் விரும்பி தானா. யார் மேலே எனக்கு வன்மமோ காழ்பணிச்சோ எதுவுமே கிடையாது. பாசத்துக்குரிய நண்பர்கள், சகோதரர்கள், ஒருத்த பார்க்கணும். கருத்தில் நீங்கள் பொய்யான கருத்தை மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. இந்தியா டுடே மணி காட்டுறதுக்கு தான் சீமான் விஜய் கம்பாரிசன். சீமானுக்கு லாபம். கோயம்புத்தூரில் முன்ன வந்ததோட 2 மடங்கு கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டம் கடைசி வரை சீமானை கேட்குது. இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய கார்த்திகா, இவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் தஞ்சாவூரில் எம்பி ஆனார் இல்லையா, அவர் உட்பட ஹுமாயூன் அவர் உட்பட எல்லார் பேச்சையும் நின்று கைத்தட்டி ரசித்து கேட்குறாங்க. ஹுமாயூன் அதில் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணார். வடவர்களால் தமிழ்நாட்டு பத்தர், பொற்கொல்லர், தச்சர், ஆசாரி. நான் விஸ்வகர்மான்னு தான் சொல்லுவேன். சீமானுக்கு கொள்கை வேற, என் கொள்கை வேலை. விஸ்வகர்மா மக்கள் ஜெயில் சிங்கை வச்சு இந்தியா ஃபுல்லாக திரண்ட மாதிரி இந்தியா ஃபுல்லாக விஸ்வகர்மாக்கள் திரணுங்கிறது என்னோட பாலிசி. அதில் என்னைக்கு நான் மாற மாட்டேன். பட் ஹுமாயூன் தெள்ள தெளிவாக பத்தர், பொற்கொல்லர், தச்சர், இதில் பொற்கொல்லர்களுக்கு பாதிப்பு வடவர்களால், வடவர் முதலாளியால் பாதிப்புன்னு ஆசாரி கம்யூனிட்டியோட அந்த ஆஸ்பிரேஷனை தான் அந்த இடத்துக்குள்ளே பேசினாப்புல. மற்றவங்களும் சோஷியல் இன்ஜினியரிங்கை தான் தெளிவாக பண்ணாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி விஜய் வருகையை சீமான் தனக்கு டபுள் மடங்கு வாக்காட்டு மாற்றிடுவார். கமல்ஹாசன் கம்பாரிசன் சீமானை 3 மடங்கு உயர்த்திச்சு, 3 மடங்குக்கு மேலே உயர்த்திச்சு, 3.5 மடங்கு உயர்த்திச்சு.
தென் இவர் அண்ணாமலை கம்பாரிசன் சீமான 2 மடங்கு உயர்த்திச்சு, விஜய் கம்பாரிசன் சீமான 2 மடங்கு உயர்த்தோம். இது சீமானுக்கு எதிரான பிறமொழி மலையாளி சகோதரர்களும், பிறமொழி தெலுங்கு சகோதரர்களும், பிறமொழி கன்னட சகோதரர்களும் சீமானுக்கு எதிராக நீங்கள் வன்மத்தை கொட்டுறது எல்லாமே சீமானுக்கு பாசிட்டிவாக மாறும். இதை நிஜந்தன் போன்றவங்க புரிஞ்சுக்கணும். இதை மற்ற அரசியல் நண்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் உண்மையை ரவீந்திரன் துரைசாமி தீக்குச்சியை இருட்டுக்குள்ள ஒரு கொளுத்தி போடும்போது அது வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி உண்மை வெளிச்சத்தை ரவீந்திரன் துரைசாமி வெளிக்கொணருவான். ஆதாரமாக உங்களுக்கு நிற்கிறது 24 விட 2 மடங்கு கூட்டம் சீமானுக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கு. அதில் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாரு. ரஜினிகாந்தும் அஜித்தும் அரசியல் வியாபாரிகள் இல்லைங்கிறத தெளிவாக காட்டுறாரு. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை இன்னும் பெரிய அளவுக்கு உயர்த்தும். பொறுத்திருந்து பாருங்க. நான் இதை தெளிவாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் சார். நன்றி.